இது வந்து நாங்கள் கொடுத்த பணம் சார். நாங்கள் கொடுத்த பணம், மக்கள் கொடுத்த பணத்தில் தான் கட்சிக்கு அலுவலகம் வாங்கியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் உரிமை கொண்டாட முடியும்? அதுதான் இப்போ அண்ணன் இந்த திருப்பூர் துரைசாமியாகட்டும் அல்லது வழக்கறிஞர் கேஎஸ்ஆர்லாம் கேட்குறது என்னென்னா, அது வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேரில் தான் வாங்கியிருக்கணும். மாறாக தலைவர் பேரில் வாங்கினாங்க, வைகோ பேரில் வாங்கினது தப்பு. இப்போ வைகோ பேரில் வாங்கினோமா, வைகோவுடைய சொத்துக்கள் யாருக்கு போனால் மகனுக்கு போகும். இப்போ கட்சி சொத்துக்கள் அனைத்தையுமே ஒரு பொதுச் செயலாளருக்கான சொத்து அப்படின்னு மாற்றணும். இல்லைன்னா நேரடியாக இப்போ நான் இப்போ எல்லாத்துலேயும் சொல்கிறது அதுதான். துரை வந்து தலைவருடைய சொத்துக்கான வாரிசு, கட்சிக்கான வாரிசு அவர் வர முடியாது. அந்த குறைந்தபட்ச பண்பு நான் சொல்லுவது கூட அவருக்கு துரைக்கு பின்னால் எங்கள் தலைவர் பேர் கூட அவர் போடக்கூடாது. அதுக்கு அந்த தகுதி இல்லாதவர் அவர். அவருக்கு இருந்த அந்த ஆளுமை பண்பு உங்களுக்கு தந்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த தலைவன் என்பவர் எங்களுக்கான தலைவன். நீ ஒரே ஒருத்தர் தான் உரிமை கொண்டாட முடியும், ஆனால் எங்கள் லட்சக்கணக்கானவர்கள் நாங்கள் தலைவன் என்று அவரை கொண்டாடுறோம். ஆனால் மருத்துவர் ராமதாஸை போல இது வந்து வைகோ தானே சொல்லணும், என் பேரை வந்து துரை வைகோ போட்டுக்க கூடாது இல்லை அப்படி அவர் சொல்ல முடியாது. அவர் ஒருவேளை மகன் மீது பாசம் கொண்டு இருக்கலாம். குடும்பமாக கட்சியானா எனக்கு கட்சி தான் முக்கியம்னு சொல்லி ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு. இங்கே குடும்பமாக கட்சியானா எனக்கு குடும்பம் தான் வேணும், சத்யாலாம் வேணாம், வெளியேறுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில்? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.